நால்வர் பெருமக்கள்ல ஒருவரான திருநாவுக்கரசரோட குரு பூஜைக்கு வெள்ளாதி வந்திருக்கோம். சிவசிவ அறக்கட்டளையில இந்த குரு பூஜை நடக்குது. திருநாவுக்கரசர் குரு பூஜை கூட மகேஸ்வர பூஜையும் சேர்ந்தே செஞ்சிருந்தாங்க. இந்த பூஜைகள் கொண்டாட்டங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம்மி குக்கிங் வித் கலா. அருள்மிகு ஸ்ரீ சங்கமேஸ்வரர் வேதநாயகி அம்மன் கோயில் வெள்ளாதியில் இருக்கு. வெள்ளாதி காரமடையில இருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள வரும். இந்த கோயிலுக்கு முன்னாடிதான் சிவசிவ அறக்கட்டளை இருக்கு. அங்கதான் குரு பூஜைக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே நல்லா சிறப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. சங்கமேஸ்வரர் வேதநாயகி அம்மன் கோயில் 1000 ஆண்டு பழமையான கோயில். இந்த கோயில் இப்பதான் திருப்பணியெல்லாம் முடிஞ்சிருக்கு. கும்பாபிஷேகம் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. இங்க இருக்கிற சங்கமேஸ்வரர் வேதநாயகி அம்மன் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவங்க. சங்கமேஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடிதான் திருநாவுக்கரசரோட திருவுருவ படத்துக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடியார் பெருமக்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கறதுனால அங்கேயே சமையல் வேலையெல்லாம் ஆயிட்டு இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. உழவார பணிக்கு வர்றவங்க தான் இங்க காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்து குக்கிங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிவசிவ அறக்கட்டளையில தான் திருநாவுக்கரசர் குரு பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. 108 சங்குல தீர்த்தமெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பல்லகே விளக்கது பலரும் காண்பது நல் அகே விளக்கது நம சிவாயவே நல்லகே விளக்கது நம சிவாயவே போற்றி போற்றி. கையில கொஞ்சம் பூ எடுத்துக்கிட்டே நான் போற்றின்னு அர்ச்சனை சொல்லும் போது விநாயகர் வழிபாட்டினை செய்து கொள்கின்றோம். எந்த ஒரு செயல்பாடு செய்வதாக இருந்தாலும் விநாயக பெருமானை வணங்கி மற்ற வழிபாடுகளை செய்வது நமது சைவ சமய மரபு. அந்த வகையிலே எல்லாம் வல்ல நாவுக்கரசர் பெருமானுடைய குருபூசை வழிபாடானது சிறப்பாக அமைந்துள்ள திருநாவுக்கரசர் திருமடத்திலே நாங்களெல்லாம் ஒன்று கூடி எங்களுக்கு கிடைத்த புண்ணிய பொருள் கொண்டு சித்திரை சதய நன்னாளாகிய இன்று திருநாவுக்கரசருக்கு பொருளுமாகி வெதியாயேகமாகி பெண்ணுமாயானுமாகி பொதியானின் குந்தில்லை புதனிடம் போற்றி. சிவசிவ அறக்கட்டளையில பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க கோயில்ல வந்திருந்த பெண் அடியார்கள் எல்லாமே தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடினாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. சுரபூபதியே சிவரங்குரலை நினைந்து வணங்கிக் கொள்கின்றோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை நன்னெறி குவிப்பதும் நம சிவாயவே. அன்னையை நினைந்து வணங்கிக் கொள்கின்றோம். ஏழங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம் படிவா விரும்பு வெண்டாமரை பாடும் திருமுறை பார்வதி வாதங்கள் சூரியவின் சென்னிவாய் தோத்திரோ சொல்லுவே. சிவசிவ அறக்கட்டளையில யாகமெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல வந்திருந்த அடியார்கள் எல்லாமே கைலாய வாத்தியம் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
யாகமெல்லாம் முடிஞ்சிருச்சு. 108 சங்கு அபிஷேகம் பண்ண போறாங்க. அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவங்க கோயிலுக்குள்ள வந்து அம்மையப்பரை தரிசனம் பண்ண வந்தாங்க. கைலாய வாத்தியம் வாசிக்கிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வாசிச்சாங்க. கைலாய வாத்தியம் கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அருமையா வாசிச்சாங்க. குழந்தைங்களும் ரொம்ப ஈடுபாடோட வாசிச்சாங்க. கைலாய வாத்தியம் கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷனா இருந்தது அந்த இடத்துல. சிவசிவா அறக்கட்டளையில 108 சங்கு வச்சு யாகமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. வந்திருந்த பொதுமக்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சங்கு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க கையார திருநாவுக்கரசருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. திருநாவுக்கரசருக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரமும் பண்ணிட்டு இருக்காங்க. அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள பூஜை பண்ணிட்டு திருவுருவ படத்துக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணாங்க. கைலாய வாத்தியம் முழங்க பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திருநாவுக்கரசர் திருவுருவ படத்தை கைலாய வாத்தியம் முழங்க சங்கமேஸ்வரர் வேதனாகியம்மன் கோயில்ல ஒரு வனம் வந்து 2 பேர்த்தையுமே தரிசிச்சாரு. திருநாவுக்கரசர் இப்ப சங்கமேஸ்வரரை தரிசனம் பண்ண வந்திருக்காரு.
கைலாய வாத்தியத்துக்கு வந்திருந்த பெண் மக்கள் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. குரு பூஜை சூப்பரா நடந்தது. இப்ப அடுத்தது மகேஸ்வர பூஜை. வந்திருந்த அடியார்களுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணாங்க. சிவன் அடியார்களை வணங்கினா சிவபெருமானியே வணங்கின மாதிரின்னு சொல்லுவாங்க. வந்திருந்த பொதுமக்கள் எல்லாருமே அவங்க பாதத்துக்கு பூக்கள் எல்லாம் போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அடியார் பெருமக்கள் எல்லாத்துக்குமே அன்னம்பாளிப்பு நடந்தது. தலவாழ இலையில சாதம் எல்லாம் பரிமாறினதுக்கு அப்புறமா அடியார்கள் எல்லாத்துக்கும் வஸ்திரம் எல்லாம் கொடுத்துட்டு தீபாரதனை எல்லாம் காமிப்பாங்க. அடியார்கள் அமுது செய்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க இலையில இருக்கிற சாதத்தை எடுத்து வந்திருந்த பொதுமக்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க சாப்பிடுவாங்க. திருநாவுக்கரசர் குரு பூஜையும் மகேஸ்வர பூஜையும் ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.